நாலடியார் பாடல் எண் 5. என்னானும் ஒன்று தங்கையுறப் பெற்றக்கால் பின்னாவதென்று பிடித்திரா முன்னே கொடுத்தார் உயப்போவர் கோடிரீ கூற்றம் தொடுத்தாறு செல்லும் சுரம். என்னானும் ஒன்று அப்படின்னா யாதானும் ஒரு பொருள், தம் கை உறப்பெற்றக்கால் அப்படின்னா தங்கள் கையிலே கிடைக்கப் பெற்றால் பின்னாவது என்று பிடித்திரா, இதனை பிறருக்கு கொடுத்தல் அல்லது இது பின்னாடி நமக்கு பயன்படும் வயதான காலத்தில் என்று அந்த பொருளை யாருக்கும் கொடுக்காமல் அதனை செலவிடாமல் இறுக பிடித்து வைத்து கொண்டு இராமல் அப்படி இருக்காம முன்னே கொடுத்தார். முன்னே கொடுத்தார்னா அது அழிந்து போவதற்கு முன்னே அந்த பொருளினால் தான தர்மங்கள் கொடுத்தார். உயப்போவார். உயப்போவார்னா அது பிறகு கூட்டணும். இப்போதைக்கு உயப்போவார்னா தப்பிச்சு போயிடுவாங்க, அதாவது நல்ல வழியில் தப்பிச்சு போயிடுவாங்க. அப்போ வேறு எந்த வழியில் கொடுக்காதவங்க எந்த வழியில் சிக்கிக்குவாங்க, அதுதான் அடுத்த வருது. கொடுத்தார் உயப்போவார் கோடிரீ கூற்றம். அது சொற்கள் புணர்ந்ததுனால் அப்படி வந்திருக்கு. புணராமல் இருந்தால் எப்படி வரும்னா கோடு இல் தீ கூற்றம் அப்படின்னு வரும். கோடு இல்னா நடுவு நிலைமையை விட்டு சாய்தல் இல்லாத தீக்கூற்றம். தீக்கூற்றம்னா குற்றம் செய்தாரை தண்டித்தல் கொடுமையை உடைய யமன் கூற்றம். பொதுவாக இந்த யமன் நடுநிலைமையோடு எப்பொழுதும் நிற்கக்கூடியவன் ஆதலின் அவனை கோடு இல் கூற்றம் அப்படிங்கிறார் முனிவர். இதனை சமன், செங்கோற்கடவுள், தருமன் என்னும் பெயர்கள் அவனுக்கு அமைந்திருத்தலினாலும் நாம் உணரலாம். ஆனால் இத்தகையவனை தீக்கூற்றம் அப்படின்னு ஏன் சொன்னார்னா, பாவம் செய்வோரை தண்டிப்பதில் அவன் மனம் இறங்காமை பற்றி வந்தது. சரி, இந்த யமன் என்ன பண்ணுவான், தொடுத்தாறு செல்லும் சுரம். அது கொண்டு கூட்டி எப்படி கொண்டு கூட்டணும்னா தொடுத்து செல்லும் 6 சுரம். தொடுத்துன்னா கைத்தால் கட்டி இழுத்துட்டு போகிறது. நம்ம கூட என்ன சொல்கிறோம், பூ தொடுத்தல், மலர் தொடுத்தல் அப்படிங்கிறோம். மலர் தொடுத்தல்னால் அந்த நூலில் மலர்களை கட்டுவது. அப்போ இதை யமன் பாசக்கயிற்றில் கட்டுறது தான் தொடுத்து. செல்லும் 6 அப்படின்னா அப்படியே இழுத்துட்டு போகிறான். போகும்போது வழியில் இருக்கின்ற அந்த பாலை நிலம், அதுதான் 6 சுரம். தொடுத்து 6 செல்லும் சுரம்னா தொடுத்து செல்லும் 6 சுரம். அவன் பாசக்கயிற்றால் கட்டி இழுத்து செல்லுகின்ற வழியிலே இருக்கின்ற பாலை நிலத்தினின்றும் இப்போ அந்த உயப்போவாரை கொண்டு சேர்த்தணும். உயப்போவார் சேர்த்துனா தப்பி போவார்கள். யார்? அந்த தாம் பெற்ற பொருளை தான தர்மங்களுக்கு கொடுத்தவர்கள் தப்பிச்சு போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுக்காதவர்கள் என்னாகும்? கொடுத்தவர் உயப்போவார் அப்படின்னா கொடாதவர் யமவாதனைக்கு உட்படுவார் என்பது கூறாமலே அமைகிறது. இதுதான் இந்த பாடலின் கருத்து.